வணக்கம். DSGS Private Limited Companies Discussion, Psychology Department Discussion, All Department Conference Meeting, Kingdom Countries Discussion, World Leaders Discussion, Doctor Class Discussion, Status Discussion, Question Answers Discussion. ஓகே, இன்ஃபர்மேஷன் ஓகே, ரிலாக்ஸ். ஒரு மைய நிலைப்பாடான அகநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மையம் தேவைப்படுது. அதனால் ஒரு ராஜாவை நான் சொல்கிற தெளிவந்தரம் பொறுமை கேட்டுங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்காக நான் பதில் சொல்கிறேன். தருண்குமார் என்னுடைய ஜிம் ட்ரைனராக புக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடிட்டிங்கில் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் நேரில் வந்து சந்திச்சிருக்கலாம். யதார்த்த ரீதியாக என்னுடைய கடந்த காலத்தில் அந்த 22, 23, 24, 25 அந்த ஏஜ்லலாம் ஒரு ஷெல் ஷாப் வைக்கலான்னு நினச்சேன். அதுக்காக நிறையா டைம் முயற்சி செஞ்சேன். நல்லா தான் சர்வீஸ் செஞ்சிட்ருந்தேன். ஆனால் ஒரு சம் சுச்சுவேஷனில் தோதாகலை. அதனால் நிறையா வாழ்வியல் அனுபவத்தில் நான் படக்கூடிய கஷ்டங்கள்லாம் யாருமே அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, ஓரளவு நன்பாதையில் வாழ்வியல் வந்து அமைச்சிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் ஒரு சில நபர்களுக்கு நான் ஆதரவு தரேன். ஓகே, அதனால் நீங்கள் தாராளமாக என்னுடைய ஜிம் ட்ரைனராக ஜாயின் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கான வீடியோ வந்து அப்புறமேட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஒரு 10 பேர்னாலும் ஓகே, எவ்வளோ பேர்னாலும் நான் எனக்கு வந்துட்டு ஓரளவு நான் சம்பாதிக்கிறப்ப எனக்கு தோதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் தகவல் சொல்லியிருந்தேன். அதனால் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, சரி, அடுத்த தகவல். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பலவிதமான ஏற்றத்தாழ்வு இருக்குது. அரசியல் நிர்வாகத்துலேயும் ஆட்சி நிர்வாகத்துலேயுமே ஒவ்வொன்றா தான் நம்ம தோது பார்க்கணும். ஓகே, ஆனால் தற்சமயம் இந்த ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்வியலான ஒரு யதார்த்தம் தான் சொல்கிறாங்க. அதனால் முதலமைச்சர் விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் தரக்கூடிய தொகையானது ஒரு வேல்யூபிளான தொகை தான். ஓகே, யதார்த்த ரீதியாக அந்த ராபர்ட் கியோஸ்கி அப்படின்ற ஒரு நபர் எழுதின புத்தகத்தில் 4 கேட்டகரி சொல்கிறாங்க. இன்னும் அகநிலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடங்காரன் வாழ்வியல் அல்லது இன்வெஸ்டர் கேட்டகரி அப்படின்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் இருக்குது. நம்ம கடன் வாங்கி தோது பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஆனால் முதலமைச்சர் விஜய் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஊருப்பட்ட கடன் இருக்குது. இதுக்கு மேலே மேற்கொண்டு கடன் வாங்குறத விட அந்த கடன் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு நம்ம எல்லாம் ஓரளவு தோது பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அது ரியாலிட்டி லைஃபுக்கு கொஞ்சம் தோதாகிறது சிரமமாக இருக்குது. அதனால் ஓரளவு வாழ்வியல் வந்து நம்ம ஓரளவு அமைச்சிக்கணும். ஓகே, நிறையா பணக்கார நாடே கிடையாது, அது பேர் கடன்கார நாடு. கடனில் தான் நிறைய பேரோட வாழ்வியலே இருக்குது. என்ன பண்ணுறது, இருந்தாலும் ஒரு நிலையில் நம்ம தோது பார்க்கலாம். ஓகே, அதனால் கடன் வாங்கிறது தேவைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அது திருப்பி கொடுக்கறதும் ஒரு தேவைப்படுற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. ஓகே, சரி, அடுத்து நிர்வாகவியலில் பொறுத்த வரைக்கும் இனிமேல் நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி நலத்திட்டம் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி அப்லோட் பண்ணலாம். ஓகே, அது நமக்கு நிறையவே பலன் தரும். அடுத்து தேவை அப்படின்றப்போ இன்னொருத்தரை சார்ந்து நம்ம ஓரளவு தொகையை எதிர்பார்க்குறத விட நமக்குன்னு ஒரு தொகை கிடைக்கிறப்போ நமக்கு நிறையா வகையில் தோதாகும். ஓகே, அடுத்து டிவிக்கு அமைச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த நிர்மல்குமார் அமைச்சர் எப்படி வெள்ளை அறிக்கை தகவல் சொன்னாரோ அதே மாதிரி ஒவ்வொரு துறையில் உள்ள நபர்களும் ஒரு வெள்ளை அறிக்கை தகவல் சொன்னீங்க அப்படின்னா நிறைய வகையில் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து உள்ளாட்சி தேர்தலுக்கு உண்டான ஆயத்த பணி தொடரட்டும். ரியாலிட்டியாக ஓரளவு தொகை கிடைக்கிறப்ப தான் நமக்கு நிறைய வகையில் தோதாகும். ஓகே, சரி, நன்றி. சரி, அடுத்து